அவங்களையும் நீங்கள் உள்ள வந்து நீங்கள் இருக்கட்டும் நீங்களே சரி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கோமநாயகம் செங்கோட்டை. இப்போ தற்காலிகமாக தெங்காசியில் இருக்கேன். 95 to 2002 பேட்சில் அந்த ஸ்கூலில் படித்தோம். 6th to 12th வரைக்கும். 21 வருஷம் கழித்து எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். 3 மாதம் பிளான் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இதை வாய்ப்பு கொடுத்த எல்லா இறைவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். இதை ஏற்பாடு செஞ்சு கொடுத்த லைப்ரரி ராமன் சார் அவர்களுக்கும், முன்னாள் சங்க ஜவஹர்லால் நேரு சாருக்கும் மற்ற எல்லோரும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததுக்கு. இந்த மாதிரி மீட்டிங் வந்து வருஷம் நடக்கும்னா என்னோடய ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. தொடர்ச்சியாக வருஷம் பண்ணுவோம் கண்டிப்பாக. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம். ஹலோ ஹலோ கிடையாது. ஸ்கூல் ஃபங்க்ஷன் ரொம்ப பெருமையா நடக்கும். மைக் வாங்கி அப்படி பேசுறேன். அப்படி அப்பவும் சில பையன் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. பக்கத்துல ஏதாவது கடைகளில் ஏதாவது வேலை வாங்கி கொடுத்து அவனை அவங்க அப்பாவோட கடைகளில் அங்கே கொடுத்து சம்பளம் கொடுத்து அந்த சம்பளத்தில் அவங்க ஆதரவு ஓட்டுற மாதிரி நிறையா இந்த மாதிரி உதவிகள் செஞ்சிருக்காரு. அவர் தான் சென்னையில் இருந்து ரிட்டையர் ஆனது இங்கே வந்து அவங்க மாணவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்தில் நாங்களும் இணைந்தோம். சரி, இந்த படிப்புல இல்லை நம்ம ஒரு மாணவர்கள் தான் சொல்லி அவரோட திறமையில தான் நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம். அவர் தான் இந்த இதுக்கான வடிவத்தில் சங்கத்தை பதிவு பண்ணி அதன் மூலமாக நாங்கள் செஞ்சுருக்கோம். என்னதான் செஞ்சோங்கிறத கூட இருக்கக்கூடிய சேகரனை ரெட்டக்குடி வந்திருக்காங்க. அவரை பற்றி சொல்றது என்னன்னா, நாங்கள் லைப்ரரியில் ஒரு லைப்ரரிங்கிறது ஏதோ தம்பி பேப்பர் நல்ல புத்தகம் மாணவர்களோட படிக்கிற இடமா தான் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதை அப்படியே மாற்றி போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எந்த வகையில் உதவி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 15 வருஷமா சனி ஞாயிறு போட்டித் தேர்வுக்கான கிளாஸ் நடக்கும், மாடல் டெஸ்ட் நடக்கும். ஒரு லைப்ரரிங்கிறது அதை தாண்டி ஒரு காலேஜ் மாதிரி நாங்கள் அந்த இதை மாற்றிக்கிறோம். இப்போ தற்போது அவர் என்ன பண்ணிக்கிறோம்னா, பிற்காலம் பரசக்தி கல்லூரியில் வாலண்டியராக அவர் போய் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு கடந்த ஒரு 10 வருஷமா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரும் நம்மளை எல்லாம் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நம்ம நான் வந்து திருவள்ள நூலகத்தில் நூலகராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தோட செயலாளர் நான் தான். அதுக்கப்புறம் ராமன் மாமா அவங்களுக்கு லைப்ரரி செஞ்சு அவங்க வெளியே கட்டிருக்கேன். அப்புறம் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் பெரியப்பா கண்ணாக்க வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க நினைக்கிறேன் ஏதாவது யூனிஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னது. அதில் நான் வந்து ரொம்ப நன்றி நன்றி தெரிவிச்சுங்க. அப்புறம் அப்துல் சார் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னோட சார்பாக நன்றி தெரிவிச்சுங்க. அதுக்கப்புறம் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் சார்ந்து கவர்னர் இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட சார்பாக நன்றி தெரிவிச்சுங்க. ஆர்ட் டைம் பிறகு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வருஷம் கண்டிப்பாக நடக்கும். நம்ம சுப்பிரமணி நம்ம காந்தியம் பெங்களூர் இந்த மாதிரி வருஷம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் சொன்ன டேட் எந்த டேட் சொல்லுமோ இதே மே மாதம் வருஷமும் பண்ணுவோம். எல்லாருக்கும் மேலே பசங்களோட எல்லாரும் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ப்ரே பண்ணிக்குவோம். நம்மளோட ட்ராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எக்ஸ்ட்ரா ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நேரத்தில் நம்ம இறைவன் நன்றி சொல்லி கண்டிப்பாக சொல்லணும். இருக்கிற ஸ்டேட் உள்பட எல்லாருடைய நண்பர்கள் ஸ்டேட் உள்பட்டாலும் வளர்ந்து ஞாபகப்படுத்துவாங்க. அர்ஜுனன் சாருக்கு முன்னாடி போற்றப்படுகிறது. எல்லாருக்கும் வணக்கம். போலீஸ் காவலராக ஒர்க் பண்ணுறேன். 9th 10th தான் படித்தேன். 11th 12th வந்து ஆய்ச்சியில் படித்தேன். ஊர் வந்து மீனாட்சிபுரம்.
இது பேர் காளிதாஸ். நீங்கள் இந்த மாதிரி சங்கத்து முன்னாள் நம்ம செயலாளர்களுக்காக அவங்களும் இந்த மாதிரி விழா நடத்துகிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி இதை இன்னும் அடிக்கடி நடத்தி இந்த பள்ளிக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்து பொதுப்பணிகளிலும் ஈடுபட்டு நல்லபடியாக வாழ்ந்து வளர்ந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்த அனைவருக்கும் இனிய ஒரு காலை வணக்கம். முன்னாள் மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சோதரமான அந்த ஒரு மகிழ்ச்சி அதிகமா இருக்கு. அஜித் சார் அவர் டீச்சர் படிக்கிற 9th 10th சேலரி டீச்சர் மேடம். அவங்க டீச்சர்னா ஒரு ரூபா 50 பைசா பஸ் இல்லை என்ன பஸ். அதெல்லாம் சார் எனக்கு டீச்சர் போடுவேன். சாரை ரொம்ப தெரியும். மாணவர்கள் வந்து எல்லாருமே கொஞ்சம் மாற்றமா இருக்கீங்க. ஒரு சிலவங்க வந்து வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் முகம் தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நான் வந்து குற்றாலத்துல டிரைவரா இருக்கேன். பேர் மாரியப்பன். நன்றி. தொடர் முயற்சியும் தொழிலில்லா பயிற்சியும் ஒரு சாதாரண மாணவனை சாதனையாளராக மாற்றுவதே பள்ளிக்கூடம். அப்பேற்பட்ட பள்ளிக்கூடத்தில் இந்த பெருமைமிக்கு பள்ளிக்கூடத்தில் நானும் பயின்றதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். எனக்கு கற்களாக இருந்த எங்களை சிலையாக செதுக்கி எங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்திய எங்கள் ஆசிரியர் நகரவருக்கும் முதற்கண் வணக்கம். நம்பர் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு நல்லா தெரியும். சென்னையில் திருவள்ளூரில் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஊரை விட்டு போய் 23 வருஷம் ஆச்சு. போவேன் வருவேன் எல்லாம் நான் ஸ்கூலுக்கு வர முடியும். ஒரு ஏற்ற இருந்துகிட்டே இருக்கும். அதை நிவர்த்தி பண்ண நம்ம குரூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சரி, கோமையும் சரி, வலிஞ்சிட்டு நன்றி தெரிவிக்கிறேன். ஸ்ரீபெரும்புல இருக்க உண்டாய் கார் கம்பெனியில் மெயின் பாடி எம்ப்ளாய், அந்த கம்பெனியில் கொரியர் கம்பெனியில் கன்ஃபார்ம் எம்ப்ளாய், பெர்மனன்ட் எம்ப்ளாயாக இருக்கேன். 5 வேலை தேடி வாங்கியிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் கல்வி தான். கல்வியில தான் வந்து தாண்டி எனக்கு போயிருக்க முடியாது. அதனால் கல்வி தான் சிறந்தது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல் ஆசிரியருக்கு எல்லாம் வணக்கம். நான் முத்தையப்பன் பேர், செங்கோட்டையை தான். திருவள்ளூரில் ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிப்பேன். 20 வருஷம் ஆச்சு. நானும் போயிருந்தேன். வருஷத்தோருக்கு தான் வருவேன். அப்போது வரும்போது ஸ்கூலில் பார்த்துட்டு போகிற சரி ஃபுல்லாக வைக்கல. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணதுக்கு கோமதிக்கும் வளர்மதிக்கும் ரொம்ப நன்றி. தூரம் மதிப்பு கொடுத்து எல்லாரும் வந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் மேற்கொண்டு அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறது என்னோட மனசில் நிறைவாக இருந்துருக்கு. படித்தேன். அது மூலமாக நான் டிஎன்பிஎஸ்சி குரூப்பு, அக்ரி ஏஏஓ குரூப்பு தனியாக படித்து இப்போ உதவி வேளாண்மை அலுவலராக சாம்பவராஜி பகுதியில் படித்து ஒரு பணி பண்ணிக்கிறேன். வேளாண்மை கொரோனா எனக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு காலையில் தான் ட்ரெயின் வந்தேன். இப்போ உள்ள கவர்மெண்ட்னா போர் நடக்குதுன்னு, அதனால் லீவ் வரக்கூடிய ஒரு இதே தெரியல. திடீர்னு போர் ஒரு சமாதானம் போனதுனால லீவ் வர முடிஞ்சது. சரி, எப்படியா நம்ம ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. இதில் தான் டக்குன்னு ரிசர்ச் பண்ணி தற்காலிக டிக்கெட்டு வந்துடலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு வந்தது. அதிகமாக பேச வரல. நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க உதவி பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி இடத்துல நான் இல்லை. உங்களையும் எல்லாரையும் அங்கே நான் கூப்பிட முடியாது. ஸ்கூல் லைஃப் முடிஞ்சது. மிலிட்ரி லைஃப் எனக்கு இன்னும் அடுத்த வருஷம் ஜூனில் ரிட்டையர்ட் ஆகிறேன். 24 வருஷம் முடிச்சு ரிட்டையர்ட் ஆகிறேன். 12th 2002 முடிச்சுட்டு நான் 6ல் ஜாயின் பண்ணேன். 24 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறேன். மற்றபடி யாராவது சுற்றி பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நார்த்துக்கு வந்தீங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள். இப்போதைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கேன். 4 நாளைக்கு முன்னாடி ஜம்முவில் இருந்தேன். ஜம்முக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போகிற பார்க்கலாம், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆனால் சொல்லுவாங்க ஊருக்கு வந்தால் உயிர் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தருணம். அங்கே இருக்கும்போது ரொம்ப சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக தான். நம்ம ஊரில் இருக்கிறது தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா அங்கே இருக்க லைஃப் வேறு, இங்கே இருக்க லைஃப் வேறு. நம்ம ஊர் மக்களுக்கு அதிகமாக தெரியுது இல்லை. அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு, மிலிட்டரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கும். அது ஓரளவுக்கு எல்லாம் 24 வருஷம் எப்படி இருந்து காப்பாற்றியாச்சு. கண்டிப்பாக எதுவும் உதவி இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எல்லாரும் ஒன்று தான் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஒன்று போல இருந்தால் தான் பயணிக்க முடியும். அதே போல என்னோட மனைவியும் அதே சமூக பணியுமே அந்த டிராவல். இப்போ நான் புலிகுடி நகராட்சியில் சமுதாய நல அமைப்பாளராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். கூடுதல் என்ன முடிக்கடா கண்ண முடிக்கிறோம். ஓகே, நண்பர்கள் அனைவரும் சந்தித்ததில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கு. இயற்கை விவசாயம் பணம் நினைச்சு அதுக்கும்
வீடியோ சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம். மற்ற என் நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்கு. இங்கிருந்து நிறைய நண்பர் வரல, அது கொஞ்சம் ஃபீலாகவும் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஏஎன்சி சொல்லிக் கொடுத்த திரு சங்கராஜன் பார்த்து சொன்னது எனக்கு அவன் கிளாஸ் அது அடி ஒன்றும் இடி மாதிரி விடும், ஆனா இடி மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கேன். அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏஎன்சி அந்த முழு கிளாஸ் எனக்கு 6th standard 12th வரைக்கும் நான் படித்தேன். 11th 12th வரை டி செக்ஷன் தான் கனவு கொடுத்தாரு எங்களுக்கு எல்லாம் பண்ணாப்புல. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இதுதான் தெளிவாக இருக்கு. சொல்லுமா ராஜகன் சொல்லு. செங்கோட்டை எஸ்எம்எஸ்எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து நாங்கள் 95 to 2002 படித்த இளமையான நண்பர்கள் அனைவரும் இன்றைக்கு சந்தித்ததில் ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டோம். இதில் வந்து ஒவ்வொரு நண்பர்களும் முகம் பார்க்கும் பொழுது வயது இன்னும் ஆகவில்லை என்று தான் தெரிகிறது. மீண்டும் மீண்டும் இந்த பள்ளி பருவம் வந்து எங்களுடைய மனதில் இன்னும் பூற்று கொண்டே இருக்கிறது. வருங்கால மாணவர்களும் இதேபோல் இந்த ஒரு முன்னேற்பான ஒரு நிகழ்வுகளை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு மாணாக்கரும் இங்கே வந்து சந்திக்கும் பொழுது ஒரு உறவுகளாக மாறிவிட்டோம். இன்று அந்த உறவுகள் இன்னும் தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்கமம் வந்து சங்கீதமாக வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளாய் வைத்துள்ளோம். அந்த சங்கமத்தில் வந்து அனைத்து நண்பர்களும் ஒரு இனிமையான ஒரு கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து பகிர்ந்தார்கள். ஒவ்வொருத்தரும் செய்கின்ற தொழில் விவரம், அவர்களுடைய பணி விவரத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது தேவையான உதவிகளை செய்வதற்கு முன்வந்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் தங்களை தொடர்பு கொள்ள ஒரு அருமையான நட்பு வட்டாரத்தை. நீங்கள் எந்த துறையில் எங்கே வேலை பார்க்கீங்க? நான் வந்து நகராட்சி நிர்வாகத்துறையில் வந்து புளியங்குடி நகராட்சியில் சமுதாய அமைப்பாளராக கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக செயல்படுத்திட்டு இருக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் மிலிட்டரியில் வேலை பார்க்குறேன். என் பேர் கருப்பசாமி. 95லேருந்து 2002 வரைக்கும் இந்த இருக்கிற நண்பர்களை சந்தித்ததில் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது போன்ற வாய்ப்பு வந்து கிடைக்கிறது கஷ்டம். இது போல் ஒவ்வொரு வருடமும் எல்லாரும் சேர்ந்து சந்தித்து அவங்களுடைய இதை ஷேர் பண்ணிக்கணும். அதனால் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப கொடுத்து வச்சது. போர்க்காலத்தில் உங்களுக்கு விடுமுறை கிடைச்சதா? போர் டயத்தில் எனக்கு விடுமுறை கிடைக்கல. நானே தற்செயலாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரிசர்வேஷன் ஏஜென்சி கேன்சல் பண்ணிட்டேன். கடைசி நேரத்தில் ஒரு சமாதானம் போனோன்னா எனக்கு இந்த வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாதுன்னு உடனே தற்கால டிக்கெட் எடுத்து நான் உடனே வந்த காரணம் இதுதான். தேங்க்யூ. நீங்கள் எந்த வருஷங்க படிச்சிங்க? நான் இங்கே 2002 முடித்தேன். 2002. 1995லேருந்து 2000. எந்த குரூப் படிச்சிங்க? நான் லாஸ்ட்டாக சயின்ஸ் குரூப். உங்களுக்கு பிடித்தமான ஆசிரியர் யார்? ஆசிரியர்னா எனக்கு பிடிச்சமான ஆசிரியரும் பிடிக்காத ஆசிரியரும் ஒரே ஆள் தான். பாட்டி. யாரு? பாட்டி ஜெயராஜ். பாட்டி ஜெயராஜ் சார். சூப்பர். பாட்டி ப்ளஸ் சுவாலஜி டீச்சர் ரெண்டு பேருமே நாகர்கோவில் தான். இவங்க கிட்ட க்ளோஸாக இருந்தால் அவருக்கு பிடிக்காது, அவர்கிட்ட இருந்தால் அவருக்கு பிடிக்காது. கடைசியாக ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த யூனிஃபார்ம் வந்து அந்த கலர் வந்து ஒரு ஷேட் மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு ஆரஞ்சு கலரு ப்ளஸ் ப்ரௌன் கலர் பேண்ட். அந்த பேண்ட்டை நான் டெய்லி போட்டு வர அன்னைக்கு எல்லாம் இந்த பேண்ட்டை போட்டு வச்சேன். அந்த என் பேண்ட்டை பார்க்குற மட்டும் தான் அந்த ஜெயராஜி வேலை. நான் இப்போ அவர் எதிர்பார்த்தேன். நான் இவ்வளோ வருஷத்துல இப்போ எதிர்பார்த்தேன். நிச்சயம் அடுத்த கூட்டத்துக்கு வருவார் சார். தமிழ் ஆசிரியர் வர்ஷகினி சார் வந்து சொல்லும்போது பாக்கெட்ல பேனா இல்லாமல் கிளாஸ் இருக்கும்போது பேனா இல்லாமல் ஏன்டா வந்த ஏனாய வந்தமாக அந்த வார்த்தைகள் வந்து இப்போ திருப்பி கேட்க முடியல. அந்த மாதிரி வார்த்தைகள் இப்போ உள்ள மாணாக்கர் வந்து கேட்கறது ரொம்ப அரிது. ஒரு அற்புதமான அந்த சொல் வந்து இன்னைக்கு எங்களுடைய மனசுல சந்தோஷமான நிகழ்வுகளை மாற்றி இருக்கிறது. தேங்க்யூ. ஸ்பான்சர் பண்ணிருக்கேன். உண்மையிலே சொல்லுவேன், முத ஆரம்பிச்சதுல மகாராஜா ஒண்ணு, அதுல ஸ்பான்சர்னு சொல்லி நம்ம ஆளு கடலை மிட்டாய் நானே அப்படின்ட்டான். ஸ்வீட்டு அதை நான் லட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன், ஸ்வீட்டுக்கு அப்படின்னு. இன்னைக்கு அவன் வந்ததுனால வா கெஸ்ட் போய் உயரமான மரங்கள். சார் சம்பளம் இருக்கணும். ஏதாவது கிளம்பி
டப்பா கூட ஒன்றும் கிடையாது. டப்பா கீழே தட்டி விட்டுட்டு டப்பா வண்டிக்குள்ள போட்டு எல்லாம் நம்ம கடைக்கு வரஞ்சு